வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவிலிருந்து முதல் ஆளாக வெளியேறினாரா செங்கோட்டையன், நாரா சந்திரபாபு நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பாலிடிக்ஸ் பார்த்திங்கன்னா மக்கள் இந்த அளவிற்கு டஃபஸ்ட் முடிவுகளை இந்த முறை கொடுத்துருக்குறாங்க. 2024 பல கட்சிகள் அழிந்திருக்கிறது, பல கட்சிகள் வளர்ந்திருக்கிறது, பல கட்சிகள் ஆண்ட பரம்பரை இன்று பார்த்திங்கன்னா பிளித்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. பிஜேபிக்கு இந்த தேர்தலில் டோட்டலி அடி வாங்கியிருக்கிறத அவங்க உணர்றாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. பேரதிர்ச்சி, சாதாரண அதிர்ச்சி கிடையாது. சொந்த மண்ணான ராமர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ராமர் கைவிட்டுட்டாரா? ஓகேங்களா. அதே போல் ஆந்திர பிரதேசத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி டோட்டலி வாஷ் அவுட். டோட்டலாக பார்த்திங்கன்னா அவரை கை கழுவி இருக்கிறாங்க. அங்கே பிரசாந்த் கிஷோர் வச்சு கடந்த முறை 181 எடுத்த அவர் பார்த்திங்கன்னா ஜெகன்மோகன், பிரசாந்த் கிஷோர் இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 175 சீட்டில் 11 சீட்டு மட்டும்தான் பார்த்திங்கன்னா வெற்றியை பெற்று இருக்கிறது. எதிர்கட்சி கூட இல்லை. ஒரு 50 சீட்டு, சரி அட்லீஸ்ட் ஒரு 30 சீட்டாவது எடுத்திருந்தாவது கொஞ்சம் கௌரவமாக இருந்திருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படியே வந்தீங்கன்னா படுமோசம். ஐயோ ரொம்ப மோசம். ஒரு சீட் கூட ஜெயிக்கல அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறத நம்மளால் இங்கேயும் பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவிலிருந்து முதல் ஆளாக பார்த்திங்கன்னா வெளியேற போகின்ற ஒரு சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா தள்ளப்படுகிறாரா நம்முடைய செங்கு அவர்கள் அப்படின்றத நம்ம இங்கே தொடர்ந்து உற்று நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள் அப்படின்றது இருக்கிறத நம்மளால் இங்கே பார்க்க முடிகிறது அப்படின்னே சொல்லலாம். அப்போ டெஃபினெட்லி கண்டிப்பாக மாற்றம் அப்படின்றது நடக்குமா நண்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உறுதியாக மாற்றம் அப்படின்றது நடந்து அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக தென்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. அதிமுகவில் இருந்து முதல் ஆளாக பார்த்திங்கன்னா வெளியேறுகிறாரா, என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெறப் போகுதுன்றதை எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தடுத்து வரப்போகிற அப்டேட்ன்றது ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. நம்முடைய அதிமுகவிலையும் சரி திமுகவிலையும் சரி யாருக்கு எப்போது வேண்டுமானாலும் இந்த கேம் சேஞ்சிங் அப்படின்றது இருக்கலாம் அப்படின்றத இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய விதமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்கிறது. ஸோ ஒன்றொன்றாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து